சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு உளுந்தில் சாஃப்டாக மிருதுவாக இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து எப்படி களையிறது, தொலி எப்படி எடுக்கிறது அதையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்யணுங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு 2 கிளாஸ், இது 200 கிராம் உளுந்து. ஆனால் இதுக்கு 200 கிராம் போட வேண்டாம். வெள்ளை உளுந்துன்னா 1 கிலோ, 1.25 கிலோவுக்கு 200 கிராம் போடணும். இது கொஞ்சம் கம்மியாக ஒரு 175 கிராம் போட்டால் போதும். 200 கரெக்டாக போட வேண்டாம். இந்த கிளாஸ் 200 பிடிக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது உடனே அலச முடியாது. இதுக்கு வந்து 3 உலக்கு அரிசி போட்டுக்கலாம். வெள்ளை அரிசி 3 உலக்கு போட்டுக்கலாம். 2 உலக்கு நல்ல புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 உலக்கு ரேசன் அரிசி எடுத்திருக்கேன். இது 1/4 பிடி, கரெக்டாக 1.25 கிலோ கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இப்போ 3 டைம் நல்லா களைஞ்சி ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே களைஞ்சி ஊற வச்சாதான் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு வரும் இட்லி. இப்போ உளுந்தை ஊற வச்சிடலாம். உளுந்து நல்லா இப்போ ஊறிடுச்சு. உளுந்தை இப்போ நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். 5 மணி நேரம் ஊறினா தான் தொலி அதுலேருந்து பிரிஞ்சு நல்லா வரும். ஒரு 3-4 டைம் தண்ணி ஊற்றி அலசணும். ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே உளுந்தை போட்டுடலாம். நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் தொலி உளுந்துலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்படி கரைச்சிட்டு லைட்டாக அசைச்சிட்டே அப்படி இருத்தீங்கன்னா தொலி அப்படி தன்னால் வந்துடும். லைட்டாக ஆட்டிக்கிட்டே பண்ணணும். உளுந்து இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துருங்க. இப்படியே ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம நல்ல தொலியை எடுக்கிற மாதிரி நல்லா கரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம எடுத்தாலே தொலி ஈஸியாக வந்துடும். களைய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக களைஞ்சிடலாம். இப்படி கையை வச்சும் களையலாம். கையை வச்சு களைஞ்சால் உளுந்து ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கையை வைக்காமையும் லைட்டாக ஆட்டிக்கிட்டே களைஞ்சோன்னா தண்ணியில் அப்படியே வந்துடும். கையை வைக்காமையும் இப்படி களையலாம். ஒரு டைம் களைஞ்சாச்சு. இப்போ 2வது தண்ணி ஊற்றி களைஞ்சிக்கலாம். அதுலேயே நல்லா பெயரும். உளுந்து தொலியோடு போடாதீங்க. இட்லி ஒரு மாதிரி கலராக இருக்காது. நல்ல தொலி போக இருக்கணும். அதுக்குன்னு சுத்தமாக தொலி எடுக்க முடியாது. 1-2 தொலி இருக்கும். அப்படி இருக்கலாம். நிறைய தொலிகள் இருந்தால் நல்லா இருக்காது. இட்லி கலர் மாறி போயிடும். அதனால் நல்ல தொலியை களைஞ்சிட்டு போடுங்க. வெள்ளை தொலி எடுத்த உளுந்தை விட இந்த உளுந்தில் இட்லி நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா களைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை அரைக்க போட்டுடலாம். உளுந்தை போட்டுட்டு ஓரங்களை ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சி விடணும். தண்ணி தொளிச்சு அரைக்கணும். ஊற்றி விட்டுற விடாது. நல்லா தொளித்து அப்பப்போ கரையை பிடிச்சு விட்டு தண்ணி தொளிச்சு நல்லா அரைச்சிருங்க. நல்லா நம்ம மையாக அரைக்கணும். நல்லா ஊறி இருக்கணும். ஊறுனா தொலி அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படியும் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா தொளிச்சு அரைச்சிங்கன்னா நல்ல மாவு பொங்கும். மாவு பொங்கிச்சின்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டான்னு செக் பண்ணிக்கலாம். சட்டியில் தண்ணி வச்சுட்டு கையில் வச்சு பார்த்தா ஒட்டாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா அரைச்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ வலித்து எடுத்துடலாம்.
வலித்து முடித்தோடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். கழுகெல்லாம் வேண்டாம். இப்போ நல்லா வலிச்சாச்சு. இப்போ அரிசி இதே உரல்லே போட்டுடலாம். அரிசி ஏற்கனவே நம்ம களைஞ்சி தான் வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு களையாதீங்க. ஊற வச்சுட்டு களைஞ்சா கலராகவே வராது. இட்லி கொஞ்சம் கலர் மங்கலாக இருக்கும். ஊற வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நல்லா அலசிட்டு ஊற வச்சிங்கன்னா இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அரிசிக்கு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிடலாம். அப்பப்போ ஊற்றி விட வேண்டாம். உரல்லேருந்து சிந்தாத அளவுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் கரெக்டான தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா அரைச்சிருச்சு. இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி நல்லா அரைச்சிருச்சு. இப்போ வலிச்சிடலாம் அரிசியை. அரிசி சக்கு சக்குன்னு அரைச்சா மையாக அரைச்சிடும். நெருன்னு அரைக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது, நெருன்னு அரைக்கக்கூடாது. உரலில் அரைக்கும் போதே சக்கு சக்கு சக்குன்னு சத்தம் கேட்கும். அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். சிலவங்க கைக்கு ரொம்ப புளிக்கும். அப்படி உள்ளவங்க கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எனக்கு மாவு கரெக்டாக இருக்கும். நான் கையை வச்சு தான் பிணைஞ்சி வைப்பேன். நல்லா உளுந்து அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிடணும். நல்லா பிணைஞ்சி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம காலையில் இட்லி வைக்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த மேலே எந்த அளவுக்கு பொங்கி இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே ஊற்றிடக்கூடாது. நல்லா கீழே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஊற்றணும். நல்லா கிண்டி விடணும். சிலவங்க மேட்டால் ஊற்றுவாங்க. மேலே உள்ள இட்லி சாஃப்டாக இருக்கும். கீழே வைக்கிறதுலாம் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். நல்லா உளுந்தும் மாவும் நல்லா பொங்கி இருக்கும். பொங்குனது கொஞ்சம் மேலே வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் ஒன்று போல் இருக்கும். ஊற்றும் போகும்போது கொஞ்சம் அடியிலேருந்து எடுத்தே ஊற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக ஈவனாக இட்லி வரும். இட்லி சட்டியில் தண்ணி காய வச்சுருக்கேன். ஒரு தட்டு வச்சிடலாம். அடுத்த தட்டு எப்போதும் வேக்காமல் இருக்கிறதுக்கு 2 இட்லிக்கும் நடுவில் ஒரு இட்லி வர்ற மாதிரி வச்சிங்கன்னா கீழே உள்ள தட்டில் வேக்காது, ஆவி வராது. கரெக்டாக அதை மட்டும் பார்த்து செக் பண்ணி வைங்க. அந்த 2 இட்லிக்கும் கேப்பில் கரெக்டாக வைக்கணும். இந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சிங்கன்னா இட்லி வேக்காது. இப்போ மூடி வச்சிடலாம். இட்லி வந்துட்டான்னு பார்க்கலாம். லைட்டாக தண்ணி வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாது. கையில் ஒட்டாமல் இருந்தால் இட்லி அவிஞ்சிருச்சு. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா தண்ணி தொளிச்சு இட்லியை கவுத்து போடுங்க. அதுலேருந்து அழகாக வந்துடும் இட்லி. இந்த அளவுகளில் செய்யும்போது சூப்பராக சாஃப்டாக நல்ல வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி இட்லி வைக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சாஃப்டான கருப்பு உளுந்தில் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.